தற்குறிகள் எந்த அரசியல் பார்வையும் இல்லாமல் ஈரான் மீது தாக்குதல் நடத்திய அமெரிக்கா மீதும் இஸ்ரேல் மீதும் ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள். ஈரானிற்குள்ளாகவே ஈரான் தலைவருக்கு எதிராக கிளர்ச்சிகள் மக்கள் நடத்தினார்கள் என்பது உண்மைதான். அங்கே பல்வேறு சிக்கல்கள் இருப்பதும் உண்மைதான், மக்கள் எதிராக போராடியதும் உண்மைதான். ஆனால் அதற்காக அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதும் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதும் நாம் நியாயப்படுத்த முடியாது. ஏனென்றால் மனிதாபிமான அடிப்படையில் நாம் பார்த்தோமானால் ஈரானில் இந்த இரண்டு நாடுகளும் சேர்ந்து தாக்குதலை நடத்தியதில் 165க்கும் மேற்பட்ட பள்ளி பெண் குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். மேலும் பல்வேறு மக்கள்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட தற்போது வரை சொல்லப்படக்கூடிய இறந்தவர்களின் எண்ணிக்கை பார்த்தோமானால் 787 பேர் இறந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியெல்லாம் நமக்கு வருகிறது. இப்படி இருக்கையில் அமெரிக்கா ஏதோ இஸ்ரேல் ஏதோ ஈரான் மக்களை காப்பாற்றுவதற்காகத்தான் ஈரானுடைய உயர் தலைவர் என்று சொல்லப்படக்கூடிய அயதுல்லா அலி ஹமேனி அவர்களை படுகொலை செய்தது என்கிற வகையில் இங்கே உளறிக்கொண்டிருக்கிறார்கள், பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது மிக மிக அபத்தமான ஒரு வாதம். அப்படி வைத்து கொண்டால் அமெரிக்காவிலேயே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்தியாவை எடுத்துக்கொண்டாலும் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டார்கள், போராடினார்கள். அப்படி என்றால் இந்த மக்களை நாங்கள் பாதுகாக்க போகிறோம், இந்த மக்களின் உணர்வை நாங்கள் மதிக்கிறோம் என்று சொல்லி வேறொரு நாட்டை சார்ந்தவர்கள் இந்தியாவின் மீதோ அல்லது அமெரிக்காவின் மீதோ அந்த மக்களின் உணர்வுக்காக நாங்கள் அந்த மக்களினுடைய தலைவரை நாங்கள் கொன்று குவித்து விட்டு அந்த மக்களை நாங்கள் மீட்கப் போகிறோம் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? ஒவ்வொரு நாட்டிற்கும் அந்த நாட்டை நிர்வகிப்பதற்கான இறையாண்மையை கொண்டிருக்கிறது. இறையாண்மை என்றால் அந்த நாட்டினுடைய சுதந்திரம், பாதுகாப்பு, பொருளாதார கொள்கை அனைத்தையும் தீர்மானிக்கக்கூடிய உரிமையை அந்த ஒவ்வொரு நாடும் பெற்றிருக்கிறது. அந்த இறையாண்மையில் கை வைத்து அந்த இறையாண்மை குழி தோண்டி புதைத்துவிட்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் அந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்தியது சர்வதேச குற்றம், சர்வதேச விதி மீறல். எனவே அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் சர்வதேச கொலை குற்றவாளிகளாக அறிவிக்க வேண்டும், நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும். ஐநா சபை உடனடியாக இந்த போரை நிறுத்துவதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இந்த போரின் மூலமாக மிகப்பெரிய அழிவை சந்திக்க நேரிடும். மக்கள் கொத்து கொத்தாக இறப்பார்கள், நாட்டினுடைய வளங்கள் எல்லாம் சூறையாடப்படும். எனவே இந்த போரை நிறுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ஐநா சபையாக இருக்கட்டும், போர் நடைபெறக்கூடாது, உலக அமைதி வேண்டும் என்கிற எண்ணக்கூடிய ஜனநாயக சக்திகள் அனைவரும் இந்த போரை நிறுத்துவதற்கான தங்களுடைய கண்டனங்களை தெரிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.